வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ப்ரோ அடுத்த வருஷம் வெளியிட போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பிசி கான்ஸ்டபிளுக்கான ஏஜ் லிமிட் என்ன, நான் அட்டன் பண்ண முடியுமா, என்னோடய ஏஜ் தான், என்னோடய டேட் ஆஃப் பர்த் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏஜ் லிமிட் இருக்கும், நான் என்ன கம்யூனிட்டியில் இருந்தால் எத்தனை வயசு வரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த பதிவை போகிறதுக்கு காரணம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விதமான டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வருஷம் 2024 2ஆம் நிலை காவலர் தேர்வு ரிலீஸ் பண்ணாங்கன்னா எங்களோட ஏஜை என்ன டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணும், மினிமம் நாங்கள் என்ன ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். 2024ஆம் ஆண்டு வரப்போகும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பில் கொடுக்கப்படும் வயது வரம்பு, நிறைய மாணவர்கள் அடுத்த ஆண்டு வரப்போகும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான விண்ணப்பத்திற்கு எவ்வளவு வயது இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான உங்கள் சந்தேகத்தை போக்கும் விதத்தில் அந்த வீடியோ பதிவு நம்ம அந்த சந்தேகத்தை போக்கும் விதத்தில் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் நோக்கத்தோடு கிடையாது. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிரிவினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் குறைந்தபட்சம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது 1/7/2024, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 23 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது 24 கொடுப்பாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 18லேருந்து மேக்ஸிமம் 26 வயசுக்குள்ளே நீங்கள் பொது பிரிவினாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/1998 1/7/2006 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொது பிரிவினர் இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் ப்ரோ 1/7/2024 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. பிசி கான்ஸ்டபிள் எந்த வருஷம் வெளியிடுறாங்களோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/7 அப்படிங்கிற டேட்டை தான் மென்ஷன் பண்ணி அவங்க வெளியிடுவாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 1/7/2024 அன்றைக்கி குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1/7/1996 1/7/2006 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சிக்கலாம். ப்ரோ நான் 1 நாள் 2 நாள் முன்னாடி பிறந்திருக்கேன் நீங்கள் சொல்கிற டேட்டுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த குறிப்பிட்டுக்குள்ளே இந்த 2 வருஷத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அவங்களா இருந்தீங்கன்னா 1/7/2024 அன்றைக்கி குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 31 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 1/7/1993 1/7/2006 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தராக நீங்கள் இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 31 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. 1/7/1993 1/7/2006 நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசு வரையும் கொடுக்குறாங்க. 1/7/2024 அன்றைக்கி நீங்கள் 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 1/7/1987 2006 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 47 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 1977 2006 நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த டேட் பிரகாரம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்த வருஷம் போடப்படுற பிசி கான்ஸ்டபிள் கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சில யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேருந்து 7,000க்குள்ளே தான் வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்ன பட்சத்தில் 5,000லேருந்து 7,000க்குள்ளே வேகன்சி வரதுக்காக சான்சஸ் இருக்குது. 10,000 வேகன்சி வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ரொம்ப சீக்கிரமான நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த வருஷம் 2023 வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜூன் ஜூலை மந்த்துக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த குரூப் 4 ஃபாரஸ்ட்னு சொல்லி நிறைய விதமான எக்ஸாமினேஷன் அப்கமிங் டேஸில் வரப்போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எஃபெக்டை போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.